ஆமாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே போனதுமே ஒரு ஆசையில் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளியே மட்டும்தான்ப்பா வீடியோ எடுத்துக்கணும், உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் உள்ளே வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க. ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தாடி தானே வந்து கல்லணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்லணையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனதும் கரிகால் சோழனோட மணிமண்டபத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து கல்லணையை பார்க்கலான்னு சொல்லி தாங்க நாங்கள் வந்திருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. சரி கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஈவினிங் போக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பட் வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மணி 12 பக்கம் ஆயிடுச்சு. ரொம்பவே டயர்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். வெயில் ரொம்பவே கொளுத்தி எடுத்துருச்சுங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயில் சுத்தமாக தாங்கலை. எனிவே இந்த பார்ட் 2 vlog பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.